அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தங்கவேல். ஸோ ரவுண்டு ஒன்ல இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது கட் ஆஃப் 200ல இருந்து 179 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குங்க. இந்த ஜூலை 14 அண்ட் 15 2025, அதாவது இன்றைய ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து அதற்கான ஆப்ஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் 6 o'clock சொல்லியிருப்பாங்க. பட் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 4 o'clock நீங்கள் ஃபைனல் சாய்ஸ் ப்ரிப்பரேஷன் கொடுத்து டோட்டலாக உங்களோட கல்லூரிகள் உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஎன்ஏ போர்ட்டலில் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய காலேஜஸ் ஆல்ரெடி நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கான ஃபேவரட்டான கோர்சஸ் எந்த கல்லூரிகளில் இருக்கும் அல்லது அங்கே கிடைக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில கல்லூரிகளில் வந்து ஒரு ரேங்க் ரெண்டு ரேங்க்ல அல்லது ஒரு கட் ஆஃப் ரெண்டு கட் ஆஃப்ல வந்து இந்த கல்லூரிகள் இந்த வருடம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற யோசனையில அந்த காலேஜ் இந்த இடத்துல வைக்காம இருப்பீங்க. ஸோ அதுல எந்தெந்த டூஸ் அண்ட் என்ன டோன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஎஸ்ஜியில் இந்த வருஷம் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு பிஎஸ்ஜியை சாய்ஸ் லிஸ்ட்ல மேலே வைக்காம நம்ம விடக்கூடாது. ஸோ டெஃபினட்டாக வந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம சாய்ஸ் லிஸ்ட்ல பிஎஸ்ஜி இருக்குது அப்படின்னா பிஎஸ்ஜி நம்ம மேலே வச்சிருக்கணும். பிகாஸ் நம்ம கட் ஆஃப்க்கு இந்த வருஷம் கிடைக்காதுங்கிறதுக்காக அந்த இடத்துல அந்த கல்லூரியை வைக்காம விடக்கூடாது. பிகாஸ் இது வந்து லைக் ஒரு சிஸ்டம் அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால, ஒருவேளை உங்களுக்கு உங்க சாய்ஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்லூரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூணு விஷயம்: ஃபைனல் சாய்ஸ் ப்ரிப்பரேஷன். அந்த விஷயத்துல கல்லூரிகளில் எந்தெந்த கல்லூரிகளை வைக்கணும், எந்த கோர்சஸை வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணி இன்னைக்கு ஈவினிங்குள்ள, முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock நீங்க உங்களோட கம்ப்ளீட் சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிக்க பாருங்க. ரெண்டாவது, பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஆல்ரெடி நம்பர் ஆஃப் லிஸ்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங், என்ஐஆர்எஃப் ரேங்கிங் மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட்ஸு, அப்புறம் நிறைய காலேஜஸ்னுடைய ப்ரொமோஷனல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய கேன்வாசிங்ஸ் கால்ஸ் வந்திருக்கும். ஸோ இதில் எதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட ஃபைனலாக வந்து இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் முடிவு பண்ணுறது தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில யூடியூபர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இடையில இடைசிறுகளாக ஒரு ரெண்டு மூணு கல்லூரிகளை மேலே கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. ரவுண்டு 3 ரவுண்டு 4 இருக்கிற காலேஜை கொண்டு வந்து ரவுண்டு 1 வைப்பாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அறியாமையின் காரணமா நீங்க எடுப்பீங்க. பட் அவங்க அதுக்கு கமர்ஷியலா வந்து அதுக்கு பணம் வாங்கிட்டு தான் அதை பண்றாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வைக்க வேண்டியது முக்கியம். ஸோ இது வந்து லைக் நம்ம காலேஜஸ் லிஸ்ட்குள்ள போகலாம். இந்த காலேஜோட லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கல்லூரிகள் வருட வருடம் இதுல மிகப்பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வராதுங்க. எல்லாம் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அது இதும்பாங்க. ஒன்றும் இல்லை. செட் ஆஃப் காலேஜஸ் இருக்கு. இந்த காலேஜஸ்னுடைய ரேங்கிங் லிஸ்ட் அல்லது வந்து டிஎன்ஏ ரவுண்டு 1ல இதுக்கு முன்னாடி வருடங்கள்ல ஃபில் ஆன கல்லூரிகள் இதை வச்சே நீங்க வந்து இதை சொல்லிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சிஇஜி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். இதுல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே பெஸ்ட் கோர்சஸ் தான். ஸோ நீங்க எந்த துறையில முதல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்கன்னு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை மேல வைங்க. இல்லைங்க நான் ப்ரொடக்ஷன்ல இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னா மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன்ஸை மேல வைங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். பயோமெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பயோமெடிக்கலை மேல வைங்க. நீங்க எதை வந்து ஆர்டர் வைஸ்ல டாப்ல வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அட் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல வேற எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஐடி கேம்பஸ். ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோட், காலேஜ் கோட் அப்படிங்கிறது டிஎன்ஏ கோடு. இந்த டிஎன்ஏ கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஐடி காலேஜ் இருக்குன்னா கோயம்புத்தூர்ல ரெண்டு காலேஜ் இருக்கு, சென்னையில ஒரு காலேஜ் சிஐடின்னு இருக்கு. ஸோ இப்போ கவுன்சிலிங் கோடை வச்சு தான் வந்து நீங்க சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எடுக்க போறீங்களா, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எடுக்க போறீங்களாங்கிறது முடிவு பண்ணணும். ஸோ அதனால வந்து சிஐடி அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்க, சிஐஇடிக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால வந்து காலேஜ் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ நான் குயிக்காக சொல்லிடுறேன். லைக் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சிஇஜி கேம்பஸ் ஃபர்ஸ்ட்டுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய எம்ஐடி கேம்பஸ் காலேஜ் கோட் 4, டிஎன்ஏ கோட் வந்து 4. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2006. இதுக்கு அடுத்தது எஸ்எஸ்என் சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் 1315. இதற்கு அடுத்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்ஜி ஐடெக்ங்க, அது வந்து 2377 டிஎன்ஏ கோட். இதற்கு அடுத்தது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் இந்த கல்லூரிகளை இதே ஆர்டர்ல தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சென்னை ஜோன்ல இருக்கிறேன், சென்னை ஜோன் தான் பார்க்குறேன்னா இந்த லிஸ்ட்ல கூடிய சென்னை ஜோனை மட்டும் நீங்கள் வச்சீங்கன்னா போதும். இல்லை கோயம்புத்தூர்ல இருக்கிறேன்னா கோயம்புத்தூர் ஜோனை மட்டும் நீங்கள் வச்சீங்கன்னா போதும். இல்லை மற்ற கல்லூரிகள் பார்க்குறேன்னா நீங்கள் அந்த ஜோன்ஸ் நீங்கள் வைக்கலாம். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர் 2005. இதற்கப்புறம் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 5008. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் 2615. அதற்கப்புறம் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் 1113. அதற்கடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1211. அதற்கடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 1419. அதற்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காஞ்சிபுரம், ஸோ 1219. இதற்கு அடுத்தது வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712. இதற்கடுத்து பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2702. Congo Engineering College 2711, Chennai Institute of Technology 1399, Loyola ICAM 1450, Meenakshi Sundararajan 1309, Ishwari Engineering College 1304, Sri Krishna College of Engineering Technology 2718, St. Joseph College of Engineering 1317, Alagappa Chettiar Government College of Engineering and Technology 5901, Anna University Regional Campus, இது வந்து affiliated collegesங்க, autonomous கிடையாது, 2025, Velamal College of Engineering 5986, R&D Engineering College 1112, Panimalar Engineering College 1210, Sri Ramakrishna Engineering College 2719, MEPCO 4960, Savita Engineering College 1216, Veltech Multitech 1118, Veltech High Tech 1122, Sona College of Technology 2618, SRM Valiama Engineering College 1422, KPR Institute of Technology 2764, Prince Sri Venkateswara Engineering 1414, PSNA College of Engineering 5910, National Engineering College Kovilpatti 4962, Government College of Engineering Tirunelveli 4974, Alagappa Chettiar Government College of Engineering 5901. இதில் ஒரு 40 கல்லூரிகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது இல்லாம உங்க ஸ்பெசிஃபிக்கா உங்க ரீஜியன்ல பெஸ்டா செயல்படக்கூடிய கல்லூரிகள் அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க கோயம்புத்தூர்லயே பாத்தீங்க அப்படின்னா லைக் இப்ப கேபிஆர் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஈக்குவலண்டான கல்லூரிகள் அல்லது அதை விட சிறப்பாக செயல்படக்கூடிய கல்லூரிகள் அப்படிங்கிற லிஸ்ட்ல இப்போ ஒரு சில கல்லூரிகள் அதே ஜோன்ல இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லலாம். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இப்போ வெவ்வேறு கல்லூரிகளை வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களோட ஜோனை பொறுத்து நீங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு விஎஸ்பி கரூர் பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுவாங்க சிறப்பா. இதெல்லாமே வந்து அந்த டயர் 3 டயர் 4லையும் வரும். ப்ளஸ் டயர் 1லையும் சில மாணவர்கள் அதை விரும்பி எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்க பக்கத்தில் இருக்குது, நியர்பை காலேஜஸாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கல்லூரிகள் உங்களுடைய ஜோன்ஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அதை சூஸ் பண்ணி நீங்க முடிவு பண்ணுங்க. பட் இந்த 40 கல்லூரிகளை உங்களோட லிஸ்ட்ல மறந்துடாதீங்க. இது நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் வைக்கலாம். இன்னொன்னு, இந்த 200 கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 476 லிஸ்டட்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல எதை வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். பட் நீங்க செலக்ட் பண்ணும்போது இந்த டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய இந்த 10-20 கல்லூரிகள் வந்து உங்களுக்கு முக்கியமா இருக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்றதுக்கான ஃபேஸா இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறதா. ஓகே. வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க. வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.